Remo International Flight College, BBA Airline Management, BSc Aviation, BSc Aircraft Maintenance Science. Contact 7768800900. Remo International Flight College. அன்னையர் தினத்தை வார்த்தா வைட்ஸுடன் கொண்டாடுங்கள். உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் செய்து உங்க அம்மாவை பற்றிய அழகான அன்பான மொமெண்ட்ஸை 59 செகண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி பதிவு செய்து எக்ஸைட்டிங் பிரைசஸை வின் பண்ணுங்க. அம்மா, you are always great. இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்தியா கிளிட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. One thing I wanted to tell everyone is that in this COVID situation, please stay home and stay safe. Because situation is very bad outside. Every day we are hearing about like the loss of so many people, and please take responsibility for yourselves, and if you choose to go out, please wear an N95 mask, or better if you double mask. So please stay healthy and boost your immunity. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கூட ஆக்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது? So I had a big climax scene with him, and that day I was so nervous because I knew Vijay Sethupathi sir is like such a great actor. இந்த ஆக்டர் கூட நான் ஆக்ட் பண்ணனும் அப்படினா இந்த ஆக்டர். I really like the kind of films Vijay sir does. Both the Vijay actually. Vijay Sethupathi sir and Thalapathy Vijay sir. Hottest celebrity அப்படினா கீர்த்தி செட்டிக்கு யார்? I think Samantha. She's cutest and hottest. She's the best. Very classy. From actor means? I don't know about hottest though. தப்பிச்சிட்டீங்க. Safe answer. தமிழ்ல யார் உங்களோட ஃபேவரட்டான மாஸ் ஹீரோ? Rajni sir. There's no comparison to him. Actually சிவாஜி மூவில ஒரு டயலாக் இருக்கு, சும்மா பேரை கேட்டாவே அதிருதுல. இப்போ நீங்க அதை ட்ரை பண்ண போறீங்க. அதிருதுல. நல்லா மாஸா. நீங்க என்ன சொன்னீங்க? மாஸ் ஹீரோட ஒரு மாஸா சொல்லுங்க, கியூட்டா சொல்ல கூடாது. பேர் கேட்டாவே அதிருதுல. So one typical question, you want to choose anyone, Tamil pasanga or Telugu boys? ஐயோ, கனெக்ஷன் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் இன்டர்வியூ. சோ ஹவுஸ் பண்ணது நானு. இந்த விஜே பிரவீனை பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா அப்படியே நானும் பொழைச்சுக்குவேன். I think like you are very entertaining and you ask very good questions, so I'll tell people to watch. வணக்கம் 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 இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் ஆன்லைன் நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லி நினைவுதுனா உங்க விஜே பிரவீன் வந்திருக்கிறேன். எஸ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது கிளாஸ்ல எல்லாம் வந்துட்டு நம்ம டீச்சர் சொல்லுவாங்க தெரியுமா, பிசிக்கலி நீ வந்து இங்கதான் இருக்கிறப்பா, ஆனா மென்டலி நீ எங்கேயோ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. நான் பிசிக்கலி இங்க சிட் பண்ணியிருந்தாலும் என்னோட லங்ஸ், கிட்னி, ஹார்ட் எல்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. எஸ், டோலிவுட், கோலிவுட், ஏன் சவுத் இந்தியா எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற ஒரு பெரிய கிரஷா பாக்குறவங்க யார் அப்படின்னா நம்ம கீர்த்தி செட்டி தான். பேபம்மா இருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம். ஓ வாவ், தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம், இது போதுமே எங்களுக்கு. ஓகே, சோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரம் அவர் தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே, லோகம் மீரே. ஓ, thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பரா இருக்கு. அண்ட் தென் சூப்பரா இருக்கா? அப்பாடா, ஒரே ஹாப்பி நானு. ஆக்சுவலி நான் உங்களுக்காக நீனு மீகோசமே learn Telugu in Telugu 30 days book. Okay, so ella undaru బాగున్నారు. మిమ్మల్ని చూసింది నాకు చాలా సంతోషం. మీరు చూసేదానికి చాలా అందంగా ఉందారు. ఓ, థ్యాంక్ యూ. And then the main quote was, ఇప్పుడు మీరే మా యంగ్స్టర్స్ అందరికి సౌత్ ఇండియన్ నేషనల్ క్రష్ అంతి. Thank you, that's so sweet. So thank you so much. நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே படிச்சுட்டேன். ஸோ
ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் தமிழ் இன்டர்வியூ அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் என் கூட அப்படிங்கும்போது எனக்கு ஒரே வெக்கம்ஸ் எல்லாம் கம்மி. ஸோ உங்களோட கெரியர்ல பவர் பேக்டான மூவி உப்பெண்ணா. ஸோ ஒரு பெரிய ஸ்டார்ட். ஸோ அந்த உப்பெண்ணா படத்தை பத்தி சொல்லுங்க. I didn't expect it to be such a big hit. Okay. Like, I expected that people would like it, but not to the extent that it has become. And Okay. I'm full of how people accepted my like character and how they loved it so much, and it Okay. inspires me to do more and like good characters that people will love. ஆக்சுவலி ஒரு ஒரு பெரிய ஒரு வெல்கம், ஒரு பெரிய ஓவர்வெல்ம்டு ஒரு ரெஸ்பான்ஸ்னு எனக்கு தெரியும். நாட் ஓன்லி அட் டோலிவுட் ஃபேன்ஸ், இங்க தமிழ் ஆடியன்ஸுமே பயங்கரமா கீர்த்தி செட்டி ஓ யார் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ஃபேன்ஸ் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது எப்படி இருந்தது? ஹவ் யூ ஃபீல்? ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. Actually, Tamil, a new language and a new set of people, a new culture, accepting a character from Telugu and my character, which is from a different language, but they really liked it. And I'm reading all these Tamil memes and like Tamil edits. It makes me so happy because I didn't expect it. It's unexpected, but I'm so happy. Okay. Super, because super. my next is with Linguswamy sir. Yes, நாங்க கேள்விப்பட்டோம் லிங்குசாமி சார் கூட. So you are entering into Tamil cinema na? Oh. Yes. So how you ready for that? எப்போ ஷூட் ஆரம்பிக்குது? எப்போ மூவி ஸ்டார்ட் பண்றாங்க? Now because of lockdown and COVID situation, we are stopping a little bit. But when the situation is good, we'll definitely start preparing. So I'm learning a little bit of Tamil now and preparing to the fullest. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கும்போது நீங்க சொல்லிட்டீங்க, அந்த ரெஸ்பான்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கூட ஆக்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் அவர் மக்கள் செல்வன் ஆக்டிங்? நீங்க லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க. So I had a big climax scene with him. And that day I was so nervous because I knew Vijay Sethupathi sir is like such a great actor and he mesmerizes with his performance, and I had to carry the role. I didn't know what I was going to do, so I came on set. I was feeling very scared, but after a few shots, like in every shot he would encourage me and teach me like don't worry, you should do this, and he taught me so many things that I always remember. I'm so thankful to him. He's such a nice and he's so humble. So basically Kirti Shetty is a dad's little princess or mommy's girl? I think both. When I'm with dad, I'm dad's princess. When I'm with mom, I'm mom's girl. ரெண்டு பேருமே வேணும் நமக்கு. அண்ட் தென் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே உங்களுக்கு செம காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருப்பாங்க, எஸ்பெஷலி வந்து ஃபேன்ஸ் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆஃப்டர் வாட்சிங் மூவி அப்படின்னா யாரு, என்னவா இருக்கும்? So because it was my first film, all the compliments were very special, but Chiranjeevi sir gave me and spoke to me very nicely that day, like the pre-release event day, and he personally sent a gift and a letter. It was so sweet, and I was so touched. And him, such a big actor, like he had no reason to do that, but he still appreciated so much. It made me really happy. I think that's the best compliment. நம்ம தமிழ் சவுத் இந்தியன் சைட்ல ஒரு பேரண்ட்ஸ் வந்து சினிமாக்கு போறீங்களா, சினிமால பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பாங்க. சினிமால பண்ணலாமா இந்த வயசுல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்கல்ல. சோ ஏதாவது சொன்னாங்களா, இல்ல படம் பார்த்துட்டு எப்படி உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பாராட்டினாங்க? என்ன பேரண்ட்ஸ் ஆப்போசிட், கம்ப்ளீட் ஆப்போசிட், எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ், சூப்பர் சப்போர்ட்டிவ். So me and my mom, we watched the film together. My dad was not there. He watched it later. But I know, talking to my dad after he watched the film, because I was traveling for some shoot then. So he said that he was not crying, but he was actually crying after watching the film. And I got so touched. And my mom, like when we came home, she really appreciated it.
And while shooting, she was with me all the time. So ஓகே. she used to keep me encouraged. ஆக்சுவலி வந்து அவங்க பேரண்ட்ஸை பார்க்கும்போது எப்படி நமக்கு ஒரு பேரண்ட்ஸ் இல்லையா, ஐயோ இப்படி நமக்கு ஒரு பேரண்ட் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி பொறாமையா இருக்கு. ஆஃப்டர் உப்பென்னா மூவிக்கு அப்புறம் டோலிவுட்லேயே 3 மூவிஸ் நீங்க சைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அண்ட் தென் தமிழ் மூவி ஆல்சோ. ஸோ எப்படி இருக்கு அந்த ஒரு ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு இன்டர்வியூல பார்க்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க யூ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னு. Yeah. ஸோ இப்போ நீங்க ஆக்டர் ஆயிட்டீங்க. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு வந்து நிறைய மூவிஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆக்டர் கீர்த்தி செட்டி எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எப்படி அது அது அடுத்து எப்படி எடுத்துட்டு போலான்னு இருக்கீங்க? So first of all, I'm thankful to the directors who chose me, because all the films that I do, like that I'm doing, my character is not like Uppina's character. It's like different new kind of characters. So them believing like that I can pull off those characters is like a big deal to me, and I'm really thankful that they believe that I can do any kind of role. And as an actor, I want to do different and new roles that people will like, and I hope they like it. And I wanted to Okay. become a doctor actually, because Uh-huh. when I was a kid, I think I saw some really corrupt doctor. So when my Okay. parents told me about him, I was like, why is he like this? Or why is he Mhm. behaving like that? Aren't doctors supposed to be like people who help us so much, who give back so much? So maybe like I wanted to become a doctor because of that, and I wanted to help Okay. people and change something. ஏதாவது ஒரு ஒரு பாதையை சூஸ் பண்ணணும்னா இப்போ எது சூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க? It put actor because ஆக்டர். because of the support and the love I'm receiving, I want to, you know, make people happy and like want them to, I want to entertain them basically with a different choice. ஓகே. அதுதான் அதுதான் எங்களுக்கும் வேணும். நிறைய நிறைய மூவிஸ் கொடுங்க. Yes. ஆக்சுவலி இப்போ இந்த ஏஜ்ல ஆல்மோஸ்ட் என்ன எனக்கு வந்து ஒரு 18-19 அப்படிங்கும்போது ஸ்கூல் எப்போ லீவ் விடுவாங்க, காலேஜ் எப்போ கட் அடிக்கலாம், ஊர் சுத்தலாம், அந்த மாதிரி தான் ஆசை வரும். ஒரு டெடிகேட்டிவா இப்போ நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 மூவிஸ் வந்து பண்ண போறோங்கும் போது எப்படி மைண்ட்ல ப்ரிப்பேர் ஆறீங்க? ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா மாறணும் அப்படிங்கும்போது அதை ஹேண்டில் பண்றதுல ஈஸியா இருக்கா? இஸ் இட் ஈஸி? It's actually not that easy, because like everyone who I'm working with, they are so experienced, but I like the fact that they treat me like a child and they want to teach me, and I want to learn, not just as an actor, as a person also. I get to learn many things about life in general, so that really excites me. ஸோ கீர்த்தி செட்டியோட ட்ரீம் ரோல் இன் மூவினா, ஆக்சுவலி நிறைய ஆக்டர்ஸ்க்கு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் வியூல நடிக்கலாம், இல்ல இல்ல ஒரு சாமிங்கான இந்த மாதிரி கிரஷ்ஷா இருக்கிற மாதிரியே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீர்த்தி செட்டியோட ட்ரீம் ரோல் அப்படின்னா எது? Dream role, I think this is every actress's dream role, but I really want to play a princess in some movie because it's different from what you do, like Girl Next Door. It's a little different from that Girl Next Door situation, and learning about the culture more and wearing those royal costumes. I think it'll be a lot of fun. And one more thing is action. I want to try action because it's a new concept and it's a little out of my comfort zone. So I like doing things that are out of my comfort zone because I don't want any restrictions as an actor. ஓகே ஓகே. ஸோ ஆல்ரெடி பிரின்சஸ் தான், சொல்லவே வேணாம். இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறவங்க, நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்படுற நிறைய பெண்கள் ஆசைப்படுவாங்க. கேர்ள்ஸ் வந்து இப்போ வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க எதுவும் ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்ணுவாங்களா? மேபி நீங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மூவிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 மூவிஸ் நீங்க சைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது எனி ஸ்ட்ரகிள் இருக்கா? டோலிவுட் ஆர் கோலிவுட் இதுல எல்லாம் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா? I think definitely I'm lucky because there was a script that wanted me and everything is destined to happen. But definitely like a lot of people struggle to be and just enter the industry. So, and there are so many talented people, but then I feel lucky that like I have chance to prove myself.
ஓகே 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 டன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாஸ் வந்து பொண்ணுங்களுக்காக எல்லாரும் கேக்குற ஒரு கொஸ்டின், ஒய் சோ கியூட், ஏன் இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு. எனி ரீசன் பிஹைண்ட் திஸ் பியூட்டி? I think it's because my mom dad are very cute. So Okay. I get things from them. So next we go with the rapid fire. Yes. Rapid. Yeah, okay. Okay. So first question வந்து hottest celebrity அப்படின்னா கீர்த்தி செட்டிக்கு யார்? I think Samantha. She's Okay. cutest and hottest. She's the best. Very classy. My Samantha. favorite. Okay. From actor means? From actor, there are a lot of actors actually. I don't know about hottest though. There are a lot of handsome actors. Okay. I think all the actors are like handsome in their own way. Okay. தப்பிச்சிட்டீங்க. Safe answer. சேஃப் ஆன்சர். ஓகே. கீர்த்தி செட்டியோட பக்கெட் லிஸ்ட்ல இப்போ வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கிறது எது? ஹேவ் டு ஃபில் அப்படின்னா என்னென்ன இருக்கு? So filled is like completing Opena and then all the interviews, because that was a new process. So I was so tensed about doing the interviews, but I think now I got used to it. And what I want to do is I want to give back to the society and Okay. like help people in some way. நீங்க வந்து ராம் சரணோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு I know. Yes. எப்படி preparation எப்படி ரிசர்ச்லாம் கரெக்ட்டா இருக்கா? Yeah. கரெக்ட்டா இருக்கு. நைஸ். கரெக்ட்டா இருக்கு. சோ தமிழ்ல யார் உங்களோட ஃபேவரட்டான மாஸ் ஹீரோ? Rajni sir. சூப்பர் ஸ்டார். ஓகே. Yes, there's no comparison to him. He's the best and like the original like creator style. of and style. சோ ஆஃப்டர் தி இன்டர்வியூ முடியும் போது நான் வந்து ரஜினி சார் டயலாக் ஒன்னு சொல்லுவேன், நீங்க சொல்லணும். Okay. I don't think I can say it like him, but yes. I like his Small dialogue. films because I'm a mass fan. I like to whistle, clap and shout and all while watching a film. And like Rajni sir's films, you have a chance to do all that. ஆக்சுவலி சிவாஜி மூவில ஒரு டயலாக் இருக்கு, சும்மா பேரை கேட்டாவே அதிருதுல. சும்மா இப்போ நீங்க அதை ட்ரை பண்ண போறீங்க. அதிருதுல. நல்லா மாசா. நீங்க என்ன சொன்னீங்க? மாஸ் ஹீரோட ஒரு மாசா சொல்லுங்க, கியூட்டா சொல்லக்கூடாது. சும்மா பேரை கேட்டாவே அதிருதுல அந்த மாதிரி. சும்மா பேர் கேட்டாவே அதிருதுல. இதுவும் கியூட்டா தான் There's இருக்கு. no comparison. I can't. இப்போ இந்த ஜானர்ல வந்து ஒரு மூவி பண்ணணும் அப்படின்னா எதை ஃபர்ஸ்ட் நீங்க பிக் பண்ணுவீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஆக்ஷன் வரலாம், பிரின்சஸ் வரலாம். சோ சேமா ஒரே டைம்ல ரெண்டுமே வருது அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க நீங்க? Princess. லிட்டில் Yeah. பிரின்சஸ். Not little princess. சோ உங்களோட ஃபேவரட்டான மூவி கோட் அப்படின்னா எதுவா இருக்கும்? I really like Avengers. So my favorite quote, I love you 3000. Oh, we love you Yeah. 3000. Thank you. சோ அவெஞ்சர்ஸ்ல எந்த சூப்பர் ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? Iron Man. அயன் மேன். சோ அயன் மேன் தான் கடைசில நம்மள விட்டுட்டு போயிட்டார், அதனால தான் we love 3000. Iron Man and Thor. Yeah. Yes, high five. I'm a Thor fan. Yes. Okay, Kirti Shettiyoda favorite emojis. Emoji. I think the one with the face and the hearts around. Okay. Because it's like having a lot of love around us and it's a very positive emoji and it's Okay. very cute. So I use it a lot. Like Okay. the face with the hearts. If you could have one celebrity follow you on Instagram, who would that be? I think Gigi Hadid, because she's my style icon, or Ariana Grande. So it would be really special. Okay, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சத்தியமா. we don't know. Okay. So தமிழ் ஆர் தெலுங்கு செலிபிரிட்டினா who? I think விஜய் பிரவீன். Karthi. Yes, please.
please follow me. Oh my god. I want to ask that. Please follow me. Give your support. யார் சொன்னீங்க? தமிழ் ஆர் தெலுங்குனா? Karthi sir. Karthik sir. Okay. So one typical question. You want to choose anyone? Tamil pasanga or Telugu boys? Ayyo. You want to answer? Connection ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இது வந்து தப்பு, இது தவறான விஷயம். You have to answer anyone. I think after doing a few films I will answer. So ஒரு 5 emojis வந்து ரியாக்ட் பண்ணி காட்டுங்க. லாஸ்டா உங்க வாட்ஸ்அப்ல இருக்கலாம், இல்ல சம்திங் ஏதாவது ஒரு எமோஜிஸ் கியூட்டா இருக்கிறது, இல்ல டெவில் எதுவா இருந்தாலும் நீங்க பக்காவா ரியாக்ட் பண்ணணும். First like I think it will be okay. Second, next the devil. Evil devil. And heart emoji. Love emojis. Yes. Fourth, And what? The shocked face. And one is the knock off. this is a heart actually. Okay. Yes. And this one I think I use this a lot, like whenever you say something to friends you're like தமிழ் மூவி ஆக்ட் பண்ணனும், இந்த ஆக்டர் கூட நான் ஆக்ட் பண்ணனும் அப்படினா இந்த ஆக்டர். I really like the kind of films Vijay sir does. Both the Vijay actually. Vijay Sethupathi sir and Tirupati Vijay sir. விஜய் சேதுபதி சார் கூட டாக்டரா பண்ணோம் அப்படின்னோடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நம்ம வந்து டாக்டரா அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்களா? Vijay sir, he gets into the character, and for the character he gained some weight, and the kind of look he had, he changed his makeup a little bit. And in my first film I got to work with like such a big actor like Vijay Sethupathi, so it was a blessing for me. So I would have taken any role with him. I feel lucky that in my first film itself I got a chance to work with him, like any role it is. தமிழ் ஃபேன்ஸ்க்கு, மீம் கிரியேட்டர்ஸ்க்கு, and then உங்களோட ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? So I want to say thank you so much first of all, like rumba nandri, because they're taking time out of their day to support me and make memes about me and like spread love and spread positivity. So it makes me really happy, and like I hope I'll continue to do films and characters that they really like, because at the end of the day, whatever the people make us, we become. Like as a public figure, you're nothing without the people supporting you. So I feel like whatever I have today, they've given me, and I feel really grateful and thankful. So I want to tell them thank you. இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் இன்டர்வியூ. ஸோ ஹவுஸ் பண்ணது நான். இந்த விஜே பிரவீனை பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா அப்படியே நானும் பொழைச்சுக்குவேன். I think like you are very entertaining and you ask very good questions. So I'll tell people to watch you and follow. Thank you so much Kirti Sethi. ரொம்ப Thank you so happy. much for doing this interview. எஸ், உங்க கூட வந்து இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஏதோ ஃப்ரெண்ட்ட பேசின மாதிரி இருக்கு. எனக்கு செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு பயோ ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்திருந்தாலும், பட் போகும்போது இன்டர்வியூக்குள்ள போகும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே ஹாப்பியா இன்னைக்கு தூங்கலாம். தேங்க்யூ சோ மச். இன்னும் நிறைய படங்கள் கொடுங்க, தமிழ் சினிமாக்கு வாங்க, எக்கச்சக்கமான படங்கள் ஹிட் ஆகணும். நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வாழ்த்துக்கள். நிறைய படம் பண்ணணும். Thank you, definitely. அன்னையர் தினத்தை வார்த்தா வைட்ஸுடன் கொண்டாடுங்கள். உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் செய்து உங்க அம்மாவை பற்றிய அழகான அன்பான மொமெண்ட்ஸை 59 செகண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி பதிவு செய்து எக்ஸைட்டிங் பிரைசஸை வின் பண்ணுங்க. அம்மா, you are always great. Remo International Flight College, BBA Airline Management, BSc Aviation, BSc Aircraft Maintenance Science. Contact 7768 800 900. Remo International Flight College.